பைபிள் சவாலின் 165வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 22 முதல் 24 அத்தியாயங்கள் ஆழ்ந்த வேதனை, நிலையான நம்பிக்கை மற்றும் தேவனுடைய மகிமையான ஆட்சியை வெளிப்படுத்துகின்றன. துன்பம் மற்றும் தனிமையின் நேரங்களிலும் தாவீது தேவனை நோக்கி அழைக்கிறார். ஆனால் தேவன் தன்னை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையை விடாமல் இருக்கிறார். இந்த சங்கீதங்கள் தேவனுடைய இரட்சிப்பையும் நமது மேய்ப்பராக இருக்கும் அவரது பராமரிப்பையும் எல்லா படைப்புகளின் ராஜாவாக இருக்கும் அவரது மகிமையையும் அழகாக காட்டுகின்றன. எல்லா சோதனைகளிலும் ஜெயங்களிலும் தேவன் தனது மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார். அவரது சந்நிதி வேதனையில் ஆறுதலையும் நிச்சயமற்ற காலங்களில் வழிநடத்தலையும் வாழ்க்கை பயணத்திற்கு பலத்தையும் தருகிறது. அவருடன் நெருக்கமாக நடக்கும் போது நமது வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இது நினைவூட்டுகிறது. இன்று ஆராதனையும் நம்பிக்கையும் மரியாதையும் நிறைந்த இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 165 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 22 to 24 reveals deep suffering, unwavering trust, and the victorious reign of God. David cries out to God in moments of pain and loneliness. Yet he continues to believe that God will deliver and restore him. These psalms beautifully point toward God's salvation, His care as our shepherd, and His glory as the King of all creation. Through every trial and every victory, God remains faithful to His people. His presence gives comfort in suffering, guidance in uncertainty, and strength for every journey. We are reminded that our lives are safest when we walk closely with Him. Let us begin today with hearts full of worship, trust, and reverence for our King. சங்கீதம் அதிகாரம் 22. Psalms chapter 22. வசனம் 1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு இரட்சியாமலும் செய்யாமலும் நான் கதறிச் சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? Verse 1. To the chief musician upon Ajelit Sheher, a psalm of David. My God, why hast thou forsaken me? Why art thou so far from helping me, and from the words of my roaring? வசனம் 2. என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு பதிலில்லை. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதலில்லை. Verse 2. O my God, I cry in the daytime, but thou hearest not, and in the night season, and am not silent. வசனம் 3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். Verse 3. But thou art holy, O thou that inhabitest the praises of Israel. வசனம் 4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். Verse 4. Our fathers trusted in thee, they trusted, and thou didst deliver them. வசனம் 5. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். Verse 5. They cried unto thee, and were delivered. They trusted in thee, and were not confounded. வசனம் 6. நானோ ஒரு புழு, மனுஷனல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். Verse 6. But I am a worm and no man, a reproach of men and despised of the people. வசனம் 7. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. Verse 7. All they that see me laugh me to scorn. They shoot out the lip, they shake the head, saying. வசனம் 8. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை இரட்சிக்கட்டும் என்கிறார்கள். Verse 8. He trusted on the Lord, that He would deliver him. Let Him deliver him, seeing He delighted in him. வசனம் 9.
நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் மார்பில் இருக்கும் போதே என்னை உம்மேல் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். Verse 9. But thou art he that took me out of the womb. Thou didst make me hope when I was upon my mother's breasts. வசனம் 10. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். Verse 10. I was cast upon thee from the womb. Thou art my God from my mother's belly. வசனம் 11. என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து நெருங்கியிருக்கிறது, சகாயரும் இல்லை. Verse 11. Be not far from me, for trouble is near, for there is none to help. வசனம் 12. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டன. Verse 12. Many bulls have compassed me, strong bulls of Bashan have beset me round. வசனம் 13. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். Verse 13. They gaped upon me with their mouths as a ravening and a roaring lion. வசனம் 14. தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டன, என் இருதயம் மெழுகுபோலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. Verse 14. I am poured out like water, and all my bones are out of joint. My heart is like wax, it is melted in the midst of my bowels. வசனம் 15. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டிக்கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். Verse 15. My strength is dried up like a potsherd, and my tongue cleaveth to my jaws, and thou hast brought me into the dust of death. வசனம் 16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். Verse 16. For dogs have compassed me, the assembly of the wicked have enclosed me, they pierced my hands and my feet. வசனம் 17. என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Verse 17. I may tell all my bones, they look and stare upon me. வசனம் 18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள். Verse 18. They part my garments among them, and cast lots upon my vesture. வசனம் 19. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். Verse 19. But be not thou far from me, O Lord, O my strength, haste thee to help me. வசனம் 20. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் கொடூரத்திற்கும் தப்புவியும். Verse 20. Deliver my soul from the sword, my darling from the power of the dog. வசனம் 21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு பதிலருளினீர். Verse 21. Save me from the lion's mouth, for thou hast heard me from the horns of the unicorns. வசனம் 22. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். Verse 22. I will declare thy name unto my brethren. In the midst of the congregation will I praise thee. வசனம் 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். Verse 23. Ye that fear the Lord, praise him, all ye the seed of Jacob, glorify him, and fear him, all ye the seed of Israel. வசனம் 24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாயெண்ணாமலும் அருவருக்காமலும்
தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். Verse 24. For he hath not despised nor abhorred the affliction of the afflicted. Neither hath he hid his face from him. But when he cried unto him, he heard. வசனம் 25. மகா சபையிலே நான் செலுத்தும் துதி உம்மாலே உண்டாகும். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். Verse 25. My praise shall be of thee in the great congregation. I will pay my vows before them that fear him. வசனம் 26. சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தியடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். Verse 26. The meek shall eat and be satisfied. They shall praise the Lord that seek him. Your heart shall live forever. வசனம் 27. பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய வம்சங்களெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். Verse 27. All the ends of the world shall remember and turn unto the Lord. And all the kindreds of the nations shall worship before thee. வசனம் 28. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். Verse 28. For the kingdom is the Lord's, and he is the governor among the nations. வசனம் 29. பூமியின் செல்வந்தர் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. Verse 29. All they that be fat upon earth shall eat and worship. All they that go down to the dust shall bow before him. And none can keep alive his own soul. வசனம் 30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். Verse 30. A seed shall serve him, it shall be accounted to the Lord for a generation. வசனம் 31. அவர்கள் வந்து அவரே இவைகளைச் செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். Verse 31. They shall come, and shall declare his righteousness unto a people that shall be born, that he hath done this. சங்கீதம் அதிகாரம் 23. Psalms chapter 23. வசனம் 1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். Verse 1. A psalm of David. The Lord is my shepherd, I shall not want. வசனம் 2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். Verse 2. He maketh me to lie down in green pastures, he leadeth me beside the still waters. வசனம் 3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தி நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். Verse 3. He restoreth my soul, he leadeth me in the paths of righteousness for his name's sake. வசனம் 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏனெனில் தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Verse 4. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. For thou art with me, thy rod and thy staff they comfort me. வசனம் 5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Verse 5. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. வசனம் 6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Verse 6. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever.
சங்கீதம் அதிகாரம் 24. Psalms chapter 24. வசனம் 1. பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையவை. Verse 1. A psalm of David. The earth is the Lord's, and the fullness thereof, the world, and they that dwell therein. வசனம் 2. ஏனெனில் அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். Verse 2. For he hath founded it upon the seas, and established it upon the floods. வசனம் 3. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? Verse 3. Who shall ascend into the hill of the Lord? Or who shall stand in his holy place? வசனம் 4. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. Verse 4. He that hath clean hands, and a pure heart, who hath not lifted up his soul unto vanity, nor sworn deceitfully. வசனம் 5. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். Verse 5. He shall receive the blessing from the Lord, and righteousness from the God of his salvation. வசனம் 6. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. சேலா. Verse 6. This is the generation of them that seek him, that seek thy face, O Jacob. Selah. வசனம் 7. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் இராஜா உட்பிரவேசிப்பார். Verse 7. Lift up your heads, O ye gates, and be ye lift up, ye everlasting doors, and the King of glory shall come in. வசனம் 8. யார் இந்த மகிமையின் இராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமமும் உள்ள கர்த்தராமே. Verse 8. Who is this King of glory? The Lord strong and mighty, the Lord mighty in battle. வசனம் 9. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே, உயருங்கள். மகிமையின் இராஜா உட்பிரவேசிப்பார். Verse 9. Lift up your heads, O ye gates, even lift them up, ye everlasting doors, and the King of glory shall come in. வசனம் 10. யார் இந்த மகிமையின் இராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் இராஜா. சேலா. Verse 10. Who is this King of glory? The Lord of hosts, he is the King of glory. Selah. பைபிள் சவாலின் 165வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று துன்பத்திலும் தேவன் விசுவாசமானவர், வழிநடத்தலிலும் விசுவாசமானவர், ஜெயத்தில் மகிமையானவர் என்பதை கற்றோம். வேதனையான காலங்களிலும் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை தாவீதின் வார்த்தைகள் நினைவூட்டுகின்றன. அவர் நம்மை நடத்தி பாதுகாத்து சமாதானத்தால் நிரப்பும் நமது மேய்ப்பர் ஆவார். அவரது திட்டங்களை நம்பி நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் அவரை ஆராதித்து தொடர்வோம். தேவனுடைய சந்நிதியில் செலவிடும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை பலப்படுத்தி அவருக்கு நெருக்கமாக இட்டுச் செல்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரது பாதுகாப்பில் நம்பிக்கையுடன் நடக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சங்கீதம் அல்லது வசனம் உங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 165 of our Bible challenge is complete. Today we learned that God remains faithful through suffering, faithful in guidance, and glorious in victory. David's words remind us that even in painful seasons, we are never abandoned by God. He is our shepherd who leads us, protects us, and fills our hearts with peace. Let us continue to trust His plans and worship Him with confidence and gratitude.
Every day spent in God's presence strengthens our faith and draws us closer to Him. Each day is another opportunity to walk securely under His care. Which psalm or verse from today's reading encouraged you the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.